ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சஃபி. என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட கேள்வி கேட்டது என்னென்ன டவுட்டு கேட்டது. 2 லேயர் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுது, லாஸ்ட் லேயர் கஷ்டமாக இருக்குது. சரியா? அதை மட்டும் இப்போ சிம்பிளாக சொல்லுவோம். ஈஸியாக செய்கிறது 2 ஸ்டெப் இருக்குது. 2 ஸ்டெப்பில் ஒன்று ஒன்றா செய்வோம். ஃபஸ்ட்டு நார்மலாக ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஜே ஃபார்முலா எப்படி, அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது 7 ஃபார்முலா. 2மே சொல்லியிருக்கேன். இருந்தும் இப்போ இந்த லாஸ்ட் லேயர் மட்டும் முடிக்கிறதுக்கு ஈஸியாக வழி சொல்லிடுறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை நார்மலாக செஞ்சுருவோம். 2 ஸ்டெப் செஞ்சுருவோம். டாப் செய்வோம், ஃபஸ்ட் லேயர் செய்வோம், செகண்ட் லேயர் செய்வோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கீழே ஜே இருக்கான்னு பார்க்கணும். ஜே இருக்கா? இல்லை. ஸோ இந்த 4 கார்னரையும் விட்டுருங்க. சரியா? 4 கார்னரும் நம்ம பாட்டத்தோட கலர் இருந்துச்சுன்னா நோட் பண்ண தேவையில்லை. நமக்கு தேவை இங்கே ஜே வேணும். இல்லை, அப்படி ஜே இல்லாமல் இந்த ஆங்கிளே சேர்ந்துருக்கும். சரியா? ஒன்று இப்படி இந்த 3 சேர்ந்துருக்கும், இல்லைன்னா இந்த 3 சேர்ந்துருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இமேஜில் காட்டுற பாருங்கள், அதேமாரி இந்த சிங்கிள் டாட் சேர்ந்துருக்கும். சரியா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்படி இல்லைன்னா முதல்ல இந்த மைனஸ் மாதிரி சேர்ந்துருக்குல்ல, இந்த வாட்டில் வச்சு நீங்கள் சேர்த்திங்கனாக்கா ஜே செய்ய முடியாது. ஸோ இந்த வாட்டில், சரியா, இந்த பக்க வாட்டில் வச்சு பார்த்துட்டிங்களா, அப்படியே கீழே இறக்குங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஜே இங்கே தான் செய்ய போகிறோம். சரியா? அதை மட்டும் செய்வோம். கடைசி லேயர் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தும் தான். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கிற விதம் கொஞ்சம் நிதானமாக புரிஞ்சுன்னா ஈஸியாகிடும். சரியா? இந்த பக்கவாட்டில் பார்த்துட்டு அப்படியே கீழே வச்சுட்டு ரைட் சைடு ஜே எப்படி செய்வோம்? ரைட் 1, அடுத்து பாட்டம் ஒரு முறை லெஃப்ட்டு, அப்புறம் இங்கே பேக் சைடு உள்ளது திரும்ப கொண்டு வரோம். சரியா? இப்போ செஞ்சிட்டோம்ல. இப்போ இதை செஞ்சதை அப்படியே ரிவர்ஸை திரும்ப செய்யணும். எப்படி? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பாட்டத்தை 1 சேர்க்குறோம். இது சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா இது கலைஞ்சிரும். சரியா? அப்போ முதல்ல இதை மேலே கொண்டு போங்க, அப்புறம் இங்கே சேர்ந்ததை மேலே வச்சுருங்க. இப்போ இப்படி செஞ்சு முடிச்சுட்டு அப்படி ஜஸ்ட்டு கீழே மட்டும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஜே கிடச்சிருக்கா? ஸோ ஜே மாதிரி கிடைக்கல. ஸோ இந்த க்யூபை அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இப்போ ஜே மாரி கிடச்சிருச்சா? இப்போ ஜே மாரி கிடச்சிருச்சு. அதை அப்படியே கீழே வச்சுட்டு திரும்ப இங்கே செய்கிறீங்க. இப்போ என்ன செய்யும்? ஜே இங்கே கீழே பார்த்துட்டோம். அது ஸ்டெப்பை இங்கே பெருசாக செய்ய போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. 1 ரைட்டு இறக்குறோம், அப்புறம் பாட்டத்தை லெஃப்ட்டு மறைக்கிறோம், அப்புறம் இங்கே பேக் சைடு உள்ளதை ரைட் இறக்கிட்டோம். இப்போ செஞ்சதை க்யூபை திருப்பாமல் இப்போ அப்படியே ரிவர்ஸில் செய்யணும். அவ்வளோதான். 1 இங்கே 1 சேர்த்துட்டோம். இதை மேலே கொண்டு போகக்கூடாது. இதை மேலே கொண்டு வச்சுட்டு மேலே வச்சுருங்க. இப்போ அப்படியே கீழே செக் பண்ணுங்கள். நமக்கு எல்லாம் சேர்ந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, சந்தோஷமும் படக்கூடாது. சரியான பாக்கியெலாம் இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ்ஸுக்காக தான் அந்த ஜே செஞ்சோம். முடிஞ்சா? அவ்வளோதான். இப்போ ஜே ஸ்டெப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யக்கூடியது, இந்த சென்ட்ரு எல்லாத்தையும் 1 சேர்க்கணும். சரியா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இது சேர்ந்துருக்கு, மற்ற எல்லாமும் தப்பாக இருக்குது பாருங்கள் சென்ட்ரு. ஸோ 2 பீஸ் சரியாக இருக்கும். சரியா? 2 பீஸ் சரியாக செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது தப்பாக இருக்குது. இந்த பீஸ் இங்கே வரணும், ஒயிட்டு இந்த பக்கம் வரணும். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்கா? ஸோ கரெக்டாக இருக்கிறத பின்னால் வச்சுருங்க, தப்பாக இருக்கிறத உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுங்க. சரியா? இப்போ இந்த 2த்தையும் இடம் மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? கார்னர் ஃபார்முலா இங்கே ஒரு முறை செஞ்சிங்கன்னா இது 2 இடம் மாறிடும். ஓகேவா? இப்போ செய்வோமா? கார்னர் ஃபார்முலா எப்படி? ரைட்டு கீழே இறக்குறோம், 1 2 திரும்ப மேலே கொண்டு வச்சிடுறோம், திரும்ப பாட்டத்தை ஒரு மாதிரி ரைட்டு திருப்புறோம், பக்கமாக வந்துடுது, அப்புறம் திரும்ப ரைட்டு கீழே இறக்குறோம், திரும்ப 1 சேர்த்துட்டு மேலே வச்சுட்டு இந்த பாட்டத்தை ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒயிட் இங்கே இருந்தது இங்கே இந்த பக்கம் வந்துடுச்சா? இப்போ பாருங்கள், எல்லா சென்டரும் பாருங்கள் லாஸ்ட்டு லேயரில் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? 11 எதுக்கு செய்யணும்? 4 கார்னரையும் அந்தந்த ஸ்பாட்டு கொண்டு வரதுக்கு. இப்போ வந்து பாருங்கள், இந்த கார்னர் கரெக்டாக இருக்குது. ஆரஞ்சு எல்லோ க்ரீன். ஸோ ஆரஞ்சு எல்லோ க்ரீன் இந்த 3 கலரும் மேட்சிங்காக அந்த பீஸ் இருக்குது. இந்த பீஸ் பாருங்கள், இந்த பீஸ் தப்பாக இருக்கா? ஆரஞ்சு ஒயிட்டு க்ரீன் வேணும், ஆனால் இங்கே ரெட்டு ஒயிட்டு க்ரீன் இருக்குது. ஸோ இந்த பீஸ் தப்பு. இந்த பீஸ் சரியாக இருக்கா? சரியாக இருக்கிற பீஸை லெஃப்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். சப்போஸ் சரியாக எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முறை 11 செஞ்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பீஸ் சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது சரியாக இருக்குது.
அதை உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு 11 ஸ்டார்ட் பண்ணுங்கள். 11 என்ன எப்படி ரைட்டு கீழே இறக்குறோம், அப்புறம் ரைட்டை மறைக்கிறோம், அப்புறம் லெஃப்ட்டு கீழே இறக்குறோம், அப்புறம் லெஃப்ட்டை ஒரு முறை மறைக்கிறோம். இது ஒன்று சேர்ந்துருச்சு, மேலே வச்சிடுறோம். திரும்பவும் இந்த பாட்டத்தை இது ஒன்று சேர்த்துட்டு இதை மேலே வச்சிடுறோம். இந்த பாட்டத்தை லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு முறை லெஃப்ட்டே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரை சரி பண்ணி செக் பண்ணணும். அப்போக்கப்போ ஒரு ட்ரிபிள் நீங்கள் 11 செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு முறையும் சென்டரை சரி பண்ணணும். சரியா? இப்போ இந்த பீஸ் இங்கேயே இருக்கட்டும். இப்போ இந்த பீஸை பாருங்கள் சரியாயிடுச்சு. ஸோ இந்த லைன் ஃபுல்லும் உங்களுக்கு சரியாக வந்துடுச்சு. 4 பக்கமும் கார்னர் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு பீஸ் சரியாக வந்து சேர்ந்துடும். சரியா? இந்த ஒயிட்டுன்னு இல்லை, ஏதோ ஒரு கலர் ஒன்று சேர்ந்துடும். ஓகேவா? அப்போ சரியாக இருக்கிற பீஸை அப்படியே லெஃப்ட் வச்சுக்கோங்க. சேர்ந்த பீஸை நம்ம இதை தான் டாப்பாக யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ லெஃப்ட்டு சரியாக இருக்குது, அதை லெஃப்ட் வச்சுக்கிட்டோம். ஒரு பீஸ் சரியாக சேர்ந்துருக்கு, அந்த பீஸை லெஃப்ட் வச்சுட்டு இப்போ ரைட்டில் டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா செய்யணும். சரியா? ஓகேவா? இப்போ நம்ம இங்கே செய்யும் போது என்ன ஆச்சுனாக்கா இந்த பீஸு இதே இடத்துல இருக்கும், ஆனால் இந்த 3 பீஸ் மட்டும் இடம் மாறும். சரியா? அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஒயிட்டு சரியாக இருக்குது, அதை லெஃப்ட் வச்சுக்கிறோம். இப்போ இங்கே கார்னர் ஃபார்முலா ரைட்டும் லெஃப்ட்டும் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், வேறு எதில்லை. இப்போ சரியாக இருக்கிறத லெஃப்ட் வச்சுக்கிட்டோம், தப்பாக இருக்கிறத இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். கார்னர் ஃபார்முலா எப்படி டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா, இந்த ப்ளூவை இறக்கி ரொட்டேட் பண்ணி திரும்ப வைக்கணும். அதே போல் இந்த ப்ளூவை இறக்கி ரொட்டேட் பண்ணி கொண்டாந்து இங்கே வைக்கணும். அவ்வளோதான், வேறு இல்லை. ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ளூவை பாருங்கள். 1 1 2 எங்கே போயிடுச்சு? பின்னால் போயிடுச்சா? திரும்ப இதை மேலே வச்சுருங்க. அப்புறம் பாட்டத்தை ஒரு முறை ரைட்டு திருப்புங்க. இங்கே லெஃப்ட் வந்துருச்சா? அவ்வளோதான். திரும்ப இது கீழே இறக்கிட்டு இதை ஒன்று சேர்த்துட்டு மேலே வச்சுட்றோம். இந்த பேஜை திருப்பாமல் இடம் மாற்றாமல் அப்படியே இந்த பக்கம் பிடிச்சி ரைட்டை பிடிச்சிட்டு லெஃப்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே ஸ்டெப் தான். சரியா? இது கீழே இறக்குறீங்க. இப்போ இதோட சைட்லேயே திருப்பணும். சரியா? 1 2 இப்போ எங்கே வந்திருக்கு? இங்கே ரைட் சைடில் வந்துடுச்சு. அப்புறம் திரும்ப இதை மேலே வச்சிடுறோம். அப்புறம் பாட்டத்தை ஒரு முறை பக்கமாக கொண்டு வரோம். வச்சுட்டோமா? இப்போ திரும்ப இதை கீழே இறக்கிட்டு இதை ஒன்று சேர்த்துட்டு மேலே வச்சிடுறோம். இப்போ செக் பண்ணுங்கள், சரியாயிடுச்சு எல்லாமே. அவ்வளோதான். இப்போ இது ஜே எப்படி செய்யணும், லாஸ்ட் லேயர் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கு. ஓகேவா? இப்போ இங்கே ப்ளஸ்ஸு கொண்டு வரதுக்காக தான் அந்த ஜே செஞ்சோம். சரியா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து இன்னொரு ஸ்டெப்பில் இந்த 7 ஸ்டெப் சொன்னால அது அடுத்த ஸ்டெப்பில் செய்வோம். ஏன்னா வீடியோலாம் பார்க்குறதே இல்லை யாருமே. ஏதோ உங்கள் கேட்டிங்கிறதுக்காக அந்த ரிஸ்க் எடுத்து செஞ்சுருக்கேன். ஓகேவா? பொறுமையாக புரிஞ்சுக்கங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.